நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை கீரைத்துறையில் கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஏடிஎம் இயந்திரம், அதில் இருந்த பணம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாநகர் கீரத்துறை அருகே உள்ள புது மகாலிப்பட்டி பகுதியில் கனரா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஏடிஎம் மையத்தில் நாள்தோறும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணம் எடுத்து பயன்படுத்தி வந்தால் எப்போதும் பணம் எடுத்து வைத்திருப்பார்கள். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் ஏடிஎம் மையத்தில் உள்பகுதியிலும் பணம் நிரப்பப்பட்ட நிலையில் இன்று காலை திடீரென ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து புகை வெளியேறியுள்ளது. பின்னர் சிறிது நேரத்தில் தீ மளமளவென பரவ தொடங்கியது. ஏடிஎம் இயந்திரம் முழுவதிலும் எரிந்து இருக்கிறது. இதையடுத்து அருகில் உள்ள பொதுமக்கள் அனுப்பானடி தீயணைப்புத்துறையினருக்கு அளித்த தகவல் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் ஏடிஎம் இயந்திரத்தில் பற்றி இருந்த தீயை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏடிஎம் இயந்திரத்தில் தீ விபத்து ஏற்பட்ட ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவா இருக்கலாம் என முதற்கட்ட தகவல் தெரிய வருகிறது. இந்த தீ விபத்து குறித்து கீழத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலமாக தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அருகில் ஏதேனும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறதா என்பதை குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மதுரையில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு ஏடிஎம் இயந்திரம் முழுவதுமாக எரிந்ததோடு அதில் வைக்கப்பட்டிருந்த பணமும் எரிந்து சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.